வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம கூட தினேஷ்குமார் இருக்கார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற தோட்டம் வந்து பப்பாளி தோட்டம். அவர் தான் இது வந்து என்ன மாதிரி முறையில் வந்து எப்படி விவசாயம் பண்ணுறது, பப்பாளி என்ன மெத்தட்ஸில் வந்து அவர் நடவு பண்ணியிருக்காரு, அவர் என்ன மெத்தடாலஜியில் வந்து இது கல்டிவேஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பதிவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் தினேஷ்குமார். வணக்கங்க சார், என் பேர் தினேஷ்குமார், எடப்பாடிலேருந்துங்க. இது நம்ம சொந்த தோட்டம். பப்பாளி எப்படி சாகுபடி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேங்க. வெரைட்டி வந்து ரெட் லேடி பற்றி பேசுகிறோம். இப்போ வந்து பப்பாளினாவே ரெட் லேடின்னு தான் சொல்கிறாங்க. வேறு வெரைட்டி எந்த வெரைட்டியும் நம்ம வேறு வெரைட்டி இருக்குது சார், நிறைய வெரைட்டிங்க இருக்குது. ஆனால் வந்து இந்த ரெட் லேடிங்கிற இது ரகம் வந்து அதிகமாக வருங்க. காய் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கும் போது டேமேஜ் ஆகாதுங்க. இப்போ புது ரகம் 2-3 வந்திருக்குங்க. ரகம் பேர் தெரியல. சரி. ஆனால் அந்த காய்களாம் நம்ம ஏற்றும் போது பேப்பர் கொண்டு சுற்றி நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் ஆட்டோவில் ஏற்றும் போது காய் வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி ஆகி நசுங்கிருந்துங்க. அது இல்லாமல் டேஸ்ட் வர மாட்டேங்குதுன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. அதனால வந்து ரெட் லேடி தவிர நம்ம எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. தினேஷ்குமார், இப்போ வந்து நம்ம பப்பாளி வந்து ரெட் லேடின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. இந்த ரெட் லேடி வந்து நடவு பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஏக்கரில் நடவு பண்ணியிருக்கோம்? இப்போ வந்து நம்ம ஒரு ஹெக்டர் சார், அதாவது 2.5 ஏக்கருக்கு பண்ணியிருக்கோம். 2400 செடி வச்சிருக்கோம் சார் இப்போதைக்கு. சரிங்க. இது என்ன நர்சரியிலேருந்து வாங்கிட்டு நர்சரியிலேருந்து நம்ம அத்தானி அன்பு நாற்று பண்ணைன்னு சொல்லிட்டு. சரி. அவர் ஓனர் வந்து ரவீந்திரன். சரி. அவர் தான் கொடுத்துருக்காருங்க. சரி. ரெட் லேடிங்கிற ரகங்க அருமையா இருக்குங்க. சரிங்க சார். இது என்ன இடைவெளியில நடவு பண்ணியிருக்கோம்? இது வந்து நம்ம 7க்கு 7 பண்ணலாம் சார். நான் வந்து இங்க வந்து காத்து கொஞ்சம் சித்திர காத்துக்கு அதிகமா இருந்தனால 6க்கு 6 பண்ணியிருக்கேன். ஏன்னா நெருக்கமா இருக்கும்போது ஒவ்வொரு இலையோட ஒன்று இருக்கும்போது நமக்கு வந்து காத்து வந்து உள்ள பூந்து ஒடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதுக்காக நான் வச்சிருக்கேங்க. சரி. 6:30க்கு 6:30 வச்சிருக்கேன். 6க்கு 6 வைக்கிறாங்க, 6:30க்கு 6 வச்சிருக்கேன். நான் கலந்து வச்சிருக்கேங்க. 6க்கு 6, ஏன்னா ட்ரிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் பப்பாளியை நடவு பண்ணியிருக்கேன். சரி சரி சரி. இப்போ வந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டார் வச்சிருக்கீங்க, 2.5 ஏக்கர் கூட கிட்டத்தட்ட வச்சிருக்கீங்க. அதுக்கு வந்து பப்பாளிக்கு வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவு ஆச்சுங்க? இப்போ பாத்தீங்கன்னா பப்பாளி வந்து ஒரு நாத்து வந்துங்க 16 ரூபாய் 50 பைசா வருதுங்க. சரி. ஒரு நாத்துங்க நமக்கு வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்துடும். நாத்து வாடகை நம்ம கொடுத்துடணும். ஒரு நாத்தோட விலை நர்சரியிலேருந்து நம்ம எடுக்கும்போது 16 ரூபாய் 50 பைசா வருங்க. சரி சரி. வைக்கும் போது நமக்கு 20 ரூபா வந்துருங்க ஒரு நாத்துக்கு. 20 to 22 ரூபா வருங்க ஒரு நாத்துக்கு வைக்கும் போதுங்க. அப்படிங்கும்போது இப்போ ஏக்கருக்கு 900 to 950 நாற்று வைக்கலாங்க. அதாவது 6க்கு 6 வைக்கும்போது 6க்கு 6.5 அந்த மாதிரி சம்திங் வைக்கும்போது 950 நாற்று 900 நாற்று வைக்கலாங்க. நம்மளது வரப்போ எல்லாம் கழியும் போது நமக்கு ஒரு 50 நாற்று முன்ன பின்ன வருங்க. 7க்கு 7 வைக்கும் போது ஒரு 850 நாற்று வைக்கலாம் 7க்கு 7 வைக்கும் போதுங்க. சூப்பர். நல்ல ரகமா தேர்ந்தெடுத்து நல்ல செடியா, ஏன்னா விதையில இப்போ நிறைய கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது நல்ல நம்ம வாங்குற இடம் வந்து தெளிவான இடமா இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க கிட்ட நம்ம விதையோ செடியோ வாங்கினோம்னா நமக்கு கொஞ்சம் ஈல்டிங்கும் கொஞ்சம் சேர்த்து வரும். சரி சரிங்க. இப்போ வந்து நடவுக்கு முன்னாடி நம்ம வந்து வயலை வந்து எப்படி தயார் பண்ணீங்க? வயலை வந்து முன்ன சொன்னது மாதிரியே தாங்க, குப்பை கொட்டி உழவு பண்ணி 5 கலப்பையில் 2 உழவு பண்ணி ரொட்டேட்டர் போட்டு வைக்கலாங்க. நான் வந்து தர்பூசணி வச்சிருந்தேங்க இந்த தோட்டத்தில். சரி. தர்பூசணியிலேயே பார்த்தீங்கன்னா மல்ச்சிங்கில் முறையில் வச்சிருந்தேன். தர்பூசணி ஒரு பேட்ச் எடுத்துட்டு அதே தர்பூசணி இந்த மல்ச்சிங்லேயே நான் பப்பாளி வச்சேன். தினேஷ், வந்து இப்போ பப்பாளி வந்து நமக்கு எவ்வளோ நாள் நாற்றா கொடுக்குறாங்க அது? சார் இப்போ பார்த்தீங்கன்னா 35 to 45 நாள் வரைக்கும் நாற்று கொடுப்பாங்க சார். சரி. அதோட வளர்ச்சியை பொறுத்து சார் 35லேருந்து 45 நாள் வரைக்கும் நம்ம நாற்று வைக்கலாங்க. சரி. வளர்ச்சிங்க அது வாங்கிட்டு வந்து நம்ம எப்படி உடனே நடவு பண்ணிடலாமா? இல்லை சார், அது வந்து நம்ம மண்ணுக்கு ஒரு 2 நாள் நம்ம கிளைமேட்டுக்கு பழகிற மாதிரி வைக்கணுங்க. வச்சிருந்து அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு பண்ணலாம், நல்லா இருக்குங்க. சரி. நிழல்ல வச்சிருந்து வெயில்ல வைக்காம நிழல்ல வச்சிருந்து ஒரு 2 நாள் பாதுகாத்து நம்ம மண்ணுக்கு கிளைமேட்டுக்கு காத்துக்கு செட் ஆகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல செடி எடுத்து வைக்கலாங்க. அதுலயும் இப்ப என்னன்னா ஒரு 100 செடியில ஒரு 5 செடி 6 செடி வந்து அது நமக்கு தெரியுங்க, நோய் நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகாத செடி தெரியுங்க. அதை நம்ம வந்து மாத்திட்டு வேற வச்சுக்கலாங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளவு வைக்கலாம்னு சொல்லி சஜஸ்ட் பண்றேன். அதான் சார், 7க்கு 7 வைக்கும்போது 800 to 900 செடி வைக்கிறாங்க. எப்படின்னா சிக்ஸாக்கா வைக்கும்போது அவங்களுக்குன்னு கணக்கு இருக்குங்க. அது நம்ம ட்ரிப்பை பொறுத்து மேக்ஸிமம் 850 to 900 செடி வைக்கலாங்க. ஏக்கருக்கு 800லேருந்து 900 செடி வைக்கலாங்க. ஓகே, சூப்பர். நான் அப்படிதான் நடவு பண்ணியிருக்கேங்க.
தினேஷ், இப்போ நம்ம பப்பாளிக்கு வந்து நடவுக்கு பிறகு வந்து இதுக்கு நீர் பாசனம் முறைகள் வந்து எப்படி இருக்கும்? முறைகள் வந்து சார் இப்போ பார்த்தீங்கன்னா நடவு வைக்கும்போது நல்லா தண்ணி இருக்கணுங்க. தண்ணியில தான் நடவு பண்ணுங்க. நல்லா சேர் வந்து குழம்பி குளகுளன்னு இருக்கிற தண்ணியில தான் வைக்கணுங்க. வச்சுட்டு ஒரு நாள் தண்ணி விடக்கூடாதுங்க. மறுத்த நாள் சலுவு தண்ணின்னு சொல்லுவாங்க, அது கட்டணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 நாளுக்கு வந்து வாட்டை இருந்தால் மட்டும் தண்ணி விடணுங்க, இல்லைன்னா தண்ணி தேவையில்லை. ஏன்னா கொடுத்த நான் மல்ச்சிங் முறையில் சொல்லிட்டு இருக்கேங்க. மல்ச்சிங்கில் பண்ணுறதுனால சொல்கிறேங்க. மல்ச்சிங் இல்லாமல் இருக்குதுன்னா நம்ம எப்போ போல தண்ணி மண்ணு காஞ்சாவோ நமக்கு தெரியுங்க, போனவே செடி வாட்டினாவோ. வாரத்துக்கு எத்தனை முறை தண்ணி விடலாம்? வாரத்துக்கு மேக்சிமம் 3 முறை, மினிமம் 2 முறை விட்டுருணுங்க. வாரத்துக்கு தண்ணி விட்டுருணுங்க. சரி. அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் 1.5 மாதம் வரைக்கும் செடி வந்து ஒரு அரை அடி 1 அடி செடி தளைஞ்சு நல்லா வர வரைக்கும், கொழுந்து முதற்கொண்டு ஊற வரைக்கும் ரொம்ப கவனிப்பாக பார்க்கணுங்க. இதோட நிறைய பேரோட மிஸ்டேக்கு தான், சரி எல்லா செடியும் வச்ச மாதிரி இது வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி வராதுங்க. இது வந்து எப்படின்னா குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணுங்க. கொஞ்சம் லைட்டாக ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தாலும், மண்ணில் பிரச்சனையாக இருந்தாலோ, நம்ம அடிக்கிற மருந்தில் கொஞ்சம் அளவு மாறினாவோ இது வந்து கொஞ்சம் சிரமம் பண்ணிடுங்க நம்மளை. ஒரு 6 மாதம் வரைக்கும் இதை நம்ம கொஞ்சம் பராமரிச்சோம்னா அதுக்கு மேலே அது பாட்டுக்கு வளர்ந்துருங்க. குழந்தைய வளர்த்து விடணும், அது பாட்டுக்கு அது வளர்ந்துக்கும். அந்த மாதிரி தாங்க. சரி, ஓகே. தினேஷ், இப்போ பப்பாளி நம்ம செடியை நடவு பண்ணிட்டோம், நீர் மேலாண்மை பற்றி பேசிட்டோம். இப்போ வந்து வளர ஆரம்பிக்குது. எவ்வளோ நாட்களில் வந்து பூக்கள் வர ஆரம்பிக்கும், எவ்வளோ நாளில் பிஞ்சு வர ஆரம்பிக்கும்? சரி, இப்போ இந்த செடி வந்து 3.5 மாதம் ஆகுது சார். 3.5 மாதத்துல பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, அதாவது 2 நாள் செடி ஆயிடுச்சு. ஆமாங்க. 3 மாதம் டு இப்போ கிட்டத்தட்ட 100 நாள் 110 நாள் அந்த செடியில் இருக்குங்க. அது மாதிரி 4 மாதம் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குங்க. இப்போ ஒவ்வொரு செடியில் இப்போ நான் மல்ச்சிங்கில் வச்சது எல்லாமே ஒவ்வொரு செடிக்கு ஒரு பிஞ்சு இருக்குங்க. மல்ச்சிங் இல்லாம வச்சிருக்கிறது கீழே இருக்கிறது வந்து இப்பதான் பூ எடுக்குது. அதுல ஒரு 20 நாள் டிஃபரெண்ட் வருது. மல்ச்சிங்க்கும் தனியா நம்ம வைக்கும். ஆமாங்க. இப்ப பூ எடுத்துக்கிச்சுங்க, செடி பூ எடுத்திருக்கு. இதுல இருந்து நம்ம பூ எடுத்துல இருந்து 3 to 3.5 மாசம் காய் அறுவடைக்கு வந்துருங்க. 3 to 3.5 மாசத்துல அறுவடை பண்ணிடலாங்க காய். சரிங்க. அறுவடை வந்த இப்ப வந்து 3 to 3.5 மாசத்துல அறுவடைக்கு காய் வந்து ஆரம்பிச்சிருது. அப்ப ஆரம்பிச்சதுல இருந்து அது எவ்வளவு நாளைக்கு வந்து அந்த ஹார்வெஸ்டிங் பண்ண முடியும்? அதாவது மேக்ஸிமம் நான் அறுவடை பண்ண வரைக்கும் நான் 2 வருஷம் பண்ணியிருக்கேங்க. 2 வருஷம் பண்ணலாம். 2 வருஷம் பண்ணலாம். வாரம் அதாவது அதுல பட்டின்னு சொல்லுவாங்க. காயில பட்டி வந்தா உடனே இதுக்கு உண்டான மார்க்கெட்ல ஆள் இருக்காங்க, வியாபாரிங்க இருக்காங்க. கூப்பிட்டோம்னா அவங்களே ஆளுங்களை கூப்பிட்டு வந்து காய பொறிச்சு அதுல வந்து நியூஸ் பேப்பர் சுத்தி, ஏன்னா அந்த பால் வந்து சைட்ல பட்டாவோ காயில பட்டாவோ காயமாயிரும் மேலங்க, அதோட அழகை குறைச்சிருங்கிறதுக்காக பேப்பர் போட்டு சுத்தி அவங்க லோட் பண்ணி திருச்சி, சென்னை, பெங்களூர், கேரளா இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கெல்லாம் அனுப்புறாங்க. சூப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 110 பயிராக இருக்குது. நம்ம ரெட் லேடின்ற பப்பாளின்றகம். இது வந்து எப்படி ஹார்வெஸ்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பதிவில் நம்ம பேசியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்வெஸ்டிங் பண்ணுற டைமில் எப்படி இவங்க வந்து இந்த மாதிரி செடி வச்சுட்டாப்புல வளர்த்துட்டாப்புல அப்படின்னு சொல்லி வீடியோ பதிவு பண்ணியிருக்கீங்க. ஹார்வெஸ்டிங் ஏன் பண்ணலைன்னு சொல்லி நீங்கள் உங்கள் விவசாய மத்தியில் ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக அடுத்த வீடியோ பதிவில் இது பார்க்கலாம். சரிங்க. விவசாயம் அறிவோம், விவசாயம் செய்வோம், வருங்கால தலைமுறைக்கு உணவளிப்போம். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம்.